பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நபியவர்கள் எவ்வாறு நாம் வணக்கங்கள் மூலமாக, தொழுகைகள் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க நாம் முயற்சி செய்கிறோமோ, நம்மிடத்தில் குறைந்து விட்ட துஆ என்ற வணக்கத்தின் மூலமாக நபியவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல்லது அனைத்து நிலைகளிலும் அல்லாஹின் பக்கம் துஆ செய்து, துஆ என்ற வணக்கத்தை செய்து அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்மகிட்ட துஆ குறைந்து விட்டதுன்னு நம்ம செய்து, தொழுகைக்கு முன்னால நம்ம போய் உட்கார்ந்து அதான் சொன்ன பிறகு அதான் சொன்னதிலிருந்து இகாமத்து வரை இடைப்பட்ட இடங்களில் துஆ செய்வது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் இடமாக இருக்குது. ஆனா எத்தனை பேர் துஆ செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க? சொல்லுங்க இப்ராஹிம், நீங்க துஆ செய்றீங்களாமா? துஆ செய்யணுத்தா. பள்ளிவாசலுக்கு முன்கூட்டியே அதான் சொன்ன உடனே போக முயற்சி பண்ணணும். நன்மையான காரியம். போய் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு அல்லது முன் சுன்னா இருந்தா தொழுது விட்டு என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அது போக நடந்து வரும்போது, சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது, மனது அல்லாஹ்வை மட்டும் நினைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் துஆ செய்யும் பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் துஆ செய்வது என்ன? அது ஒரு வணக்கம். தொழுவது எப்படி வணக்கமோ, நோன்பு நோற்பது வணக்கமோ, ஹஜ் உம்ரா செய்வது வணக்கமோ, அதே போல துஆ செய்வதும் என்னமா? ஒரு வணக்கம் ஆகும். இந்த வணக்கத்தை கொண்டு நபியவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. மேலும் நபியவர்களுடைய துஆவானது ஜவாமிஉல் கலிம், சொற்கள் குறைவாக இருக்கும், அர்த்தம் அதிகமாக இருக்கும். அப்படியான வார்த்தைகளை கொண்டு நபியவர்கள் துஆ செஞ்சிருக்கிறாங்க. நபியவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி துஆ செய்வதில் நபி தோழர்களும் கடுமையான பேராவல் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. நபியவர்கள் ஒன்று கற்றுக் கொடுத்து விட்டால் உடனே அதை ஃபாலோ பண்றது, அதை மக்களுக்கு மத்தியில பரப்புறது. இந்த செயலில் சஹாபாக்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க? முன்னுதாரணமாக மிகவும் ஆவலுடன் சஹாபாக்கள் நடந்திருக்கிறாங்க. பின்வரக்கூடிய ஹதீஸில் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியவர்கள் கேட்டு வந்த பிரார்த்தனைகளில் சிலவற்றை கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வரக்கூடிய பிரார்த்தனைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல துஆக்களை கேள்விப்படுறோம். அதிகமான துஆ செய்யக்கூடியவர்களாக நபியவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்ப துஆ செய்யும் வணக்கத்தை இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்திக் கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹும்ம, என்ன அர்த்தம் ஆதில்மா? அல்லாஹ்வே, இன்னி, நிச்சயமாக நான், அஊது பிக்க, என்ன அர்த்தம்? உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்கவுக்கு என்ன அர்த்தம்? உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அர்த்தம் விளங்கி துஆ செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். புரியுதுங்களாமா? அதனால்தான் உஸ்தாத் நிறுத்தி நிறுத்தி ஒன்னு வார்த்தையா ஒரு வார்த்தையா சொல்லித்தாரு. மினல் கசலி, என்ன அர்த்தம்? சொல்லு. சோம்பேறித்தனம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ஆதில். சோம்பேறித்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கஸ்லான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோம்பேறி. நீங்க பார்க்கல, ரொம்ப சோம்பேறியா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வார்த்தை அரபியில் சொல்லப்படும்? அந்த கஸ்லான், நீ சோம்பேறியாக இருக்கிறாய். அல்லாஹ் பாதுகாப்பான. சோம்பேறினா என்ன? செய்யறதுக்கு ஆற்றல் இருக்கும், ஆனா அலேசியா உட்கார்ந்துக்கிட்டே செய்யாம இருக்கிறது. இதனால நிறைய இழப்புகள் ஏற்படும். மினல் கசலி, சோம்பேறித்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹரம், ஹரம்னா என்ன அர்த்தம்? முதுமை, பெரிய வயதானவுடன் ஏற்படக்கூடிய தீங்குகள். உதாரணமாக ஒருவர் ரொம்ப முதியவராகிவிட்டால் என்னென்ன தீங்கு ஏற்படும்? புத்தி பேதலிப்பு, மறதி, சில சமயங்கள் துர்நாற்றங்கள், அசௌகரியமான நிலைகள் எல்லாம் ஏற்படும். நடக்க முடியாது, தன்னுடைய செயலை தேவைகளை தான் செய்ய முடியாத, தானாக நின்று செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். இப்ப இந்த மாதிரியான நிலையிலிருந்து நபி அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமானது வல் மஅசம், பாவம் செய்வதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணால் செய்யக்கூடிய பாவம் இருக்குது, கையால் செய்யக்கூடிய பாவம் இருக்குது, நாவால் பேச்சால் செய்யக்கூடிய பாவமான செயல்கள் இருக்கின்றன. நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்கன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் அதிகமாக இந்த துஆ நம்ம செய்யணும். வல் மஅசம், பாவம் செய்வதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன்.
வல் மஹ்ரம், கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். கடன்ல இருந்து பாதுகாப்பு தேடணும். ஆனா இன்னைக்கு பார்க்குற முஸ்லிம்கள் அதிகமாக லோன் வாங்க போயிட்டாங்க. லோன் வாங்குறது, பேங்க்ல போய் வட்டிக்கு லோன் வாங்குறது ஹராமா ஹலாலா முசைது? ஹராம். என்ன இப்ராஹிம், வட்டி வாங்குறது இன்ட்ரெஸ்ட் ஹராமா ஹலாலாமா? ஹராம். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்த முஸ்லிம்களை தவிர பல முஸ்லிம்கள் ஹராமின் பக்கம், லோனின் பக்கம் போய் கொண்டிருக்கிறாங்க. வீடு கட்டுறதுக்கு லோன், கார் வாங்க லோன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வல் மஹ்ரம், கடனில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் கப்ர், மன்னரையில் ஏற்படும் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். மன்னரையில் ஏற்படும் சோதனைகளில் ஒரு சோதனையை சொல்லுங்கள் ஆதில், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மன்னரையில் ஏற்படக்கூடிய சோதனையில் ஒரு சோதனையை சொல்லுங்கம்மா. 3 கேள்விகள் கேட்கப்படும் இல்லையா? மன் ரப்புக்க, ஒமா தீனுக்க, ஒமன் நபியுக்க. உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார் என்ற கேள்வி கேட்கப்படும். அது ஒரு சோதனை. இங்க மார்க்கத்தை பற்றி கற்றுக்கொண்டாதான் அங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நபியை பின்பற்றினாதான் அங்க பதில் சொல்ல முடியும். அல்லாஹை வணங்கினால்தான் அங்க பதில் சொல்ல முடியும். அல்லாஹை வணங்கல பேரு மட்டும்தான் அப்துல்லா அல்லது நல்ல வேற ஒரு இஸ்லாமிய பேர் இருக்குது. ஆனா அல்லாஹை பற்றி அறியல, நபியை பற்றி அறியல, மார்க்கத்தை பற்றி கற்றுக்கொள்ளல. அவர் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. என்ன இப்ராஹிம், பதில் சொல்ல முடியுமாமா? அல்லாஹ் பாதுகாப்பான. நபி அவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க. வமின் ஃபித்னத்தில் கப்ர், மன்னரையின் சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅதாபில் கப்ர், மன்னரையில் உள்ள வேதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கடந்த வகுப்புகள்ல சொன்னமா இல்லையா? மன்னரையில தண்டனை உண்டு. யாருக்கு? இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை உண்டு. முவஹ்ஹிதீன்கள், ஓரிரை கொள்கையில் உள்ளவங்களில் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் அவருடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனை உண்டு. பிதா செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை உண்டு. மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்களை செய்யக்கூடியவங்க மன்னரில போய் என்ன எதை அனுபவிப்பார்கள்? தண்டனை அனுபவிப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. காஃபிர்களுக்கும் மரணத்துக்கு பிறகு தண்டனை தான் மன்னரையில் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே நபியவர்கள் இந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. மன்னரையில் தண்டனை உண்டு என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வஅதாபில் கப்ர், மன்னரையின் தண்டனை வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தின் நார், நரகத்தின் சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅதாபின் நார், நரக தண்டனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா, செல்வத்தால் ஏற்படும் சோதனை, செல்வத்தின் சோதனையால் ஏற்படும் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்படின்னா என்ன? சிலருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு விட்டால் பிற மக்களை மட்டமாக நினைக்கும் தன்மை ஏற்பட்டு விடுகிறது. இன்னும் சிலருக்கு செல்வம் வந்து விட்டால் அந்த செல்வத்தை வைத்து என்ன செய்யறாங்க? பெருமை அடிக்கிறாங்க. இன்னும் சிலர் செல்வத்தின் மூலமாக நல்வழியில் செலவு செய்யாமல் தீய வழியில் செலவு செய்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அந்த செல்வம் அவர்களுக்கு தீய சோதனையாக இருக்கிறது. அந்த செல்வத்தால் ஏற்படக்கூடிய சோதனையில் உள்ள தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே செல்வம் கொடுக்கப்படுவது என்பது ஒரு சோதனை. அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர் அந்த செல்வத்தை செலவு செய்கிறாரா, அல்லாஹுக்கு பிடித்தமாக அந்த செல்வத்தை பயன்படுத்துகிறாரா என்று அல்லாஹ் சோதிக்க தந்திருக்கின்றான். அதே போல ஏழ்மையும் நபி அவர்கள் அதுல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. எப்படி செல்வத்தால் ஏற்படும், செல்வ சோதனையால் ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அதே போல மேலும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஃபித்னத்தில் ஃபக்ர், வறுமை ஏழ்மையின் சோதனையில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பார்க்கிறோமா இல்லையா? பணம் இல்ல, காசு இல்ல, ரொம்ப வறுமையாக இருக்குன்னு சொன்னா பல பேர், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பல பேர் என்ன செஞ்சாங்க? பொறுமை இழந்து திருட ஆரம்பித்து விடுகிறார்கள், லஞ்சம் வாங்க ஆரம்பித்து விடுகிறார்கள், வறுமையின் காரணமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையினால் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து என்ன செய்கிறார்கள்? பாதுகாப்பு தேடுகிறார்கள். புரியுதுங்களாமா? எனவே இந்த துவா ரொம்ப மிக முக்கியமானது. உங்களுக்கெல்லாம் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றான்? செல்வத்தை கொடுத்திருக்கிறான்.
இந்த செல்வத்தை வைத்து படம் பார்க்க, நாடகம் பார்க்க செலவு செய்யக்கூடாது. தீமைகள் செய்யறதுக்கு செலவு செய்யக்கூடாது. புரியுதுங்களாமா? நன்மைக்கு செலவு செய்ய வேண்டும். அடுத்து வஅஊது பிக, மேலும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து பாவ மன்னிப்பை கேட்கிறாங்க. அல்லாஹு மக்ஸில், அல்லாஹ்வே யக்ஸில் அன்னி ஹதாயாய, என்னை விட்டும் என்னுடைய பாவங்களை கழுவு, பிமாஇ தல்ஜ், பனிக்கட்டியின் நீரினால் கழுவு, வல் பரத், ஆலங்கட்டி நீரினால் கழுவு, வனக்கி கல்பி, என் உள்ளத்தை தூய்மைப்படுத்து, என் உள்ளத்தை சுத்தப்படுத்து, மினல் ஹதாயா, பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்து, பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்து. இப்படி திரும்பிங்க, அப்பதான் நல்ல விளங்கும். டவுட் எல்லாம் கேட்கலாம் உங்களுக்கு. கமா நக்கைத ஸௌபல் அபியத, வெண்ணிற ஆடையை நீ தூய்மைப்படுத்துவதை போல, வெள்ளை ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி செய்வோம், நல்லா தூய்மைப்படுத்துவோமா, அது போல என் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், பாவமான எண்ணங்கள், தீய சிந்தனைகள் எல்லா மனிதனுக்கும் வரும். எல்லா மனிதனுக்கும் உள்ளத்துல என்ன வருமா, தீய சிந்தனைகள் வரத்தான் செய்யும். அதுல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த துஆவை யாரு கற்றுத்தரா, யார் செய்து கொண்டிருந்தா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. கமா நக்கைத ஸௌபல் அபியத மினத் தனஸ், அழுக்கிலிருந்து வெண்ணிற ஆடையை நீ தூய்மைப்படுத்துவதை போல, வபாஇத் பைனி வபைன ஹதாயாய, எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கு மத்தியில் நீ தூரத்தை ஏற்படுத்து, எனக்கும் என்னுடைய தவறுகளுக்கு மத்தியில் தூரத்தை ஏற்படுத்து. கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்தியில் நீ தூரத்தை ஏற்படுத்தியது போல எனக்கும் என்னுடைய பாவச் செயல்களுக்கு மத்தியில் தூரத்தை ஏற்படுத்து. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களாமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இந்த துஆக்களை, அதாவது இந்த கடனை விட்டும் பாவச் செயல்களை செய்வதிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸம், சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸம் வல் மக்ரம். நபி அவர்கள் தொழுகையில் கேட்ட துஆ என்ன அர்த்தம், என்ன, அல்லாஹ்வே பாவம் செய்வதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் மஅஸம், பாவச் செயல் செய்வதிலிருந்து, வல் மக்ரம், கடனிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபகால லஹு காயிலுன், நபி அவர்களிடத்திலே கேட்கக்கூடியவர் இப்படி கேட்டார், மா அக்ஸர மா தஸ்தஈது யா ரசூலல்லாஹ் மினல் மக்ரம், நபி அவர்களே நீங்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியதில் கடனிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய செயல் அதிகமாக காணப்படுகிறதே, கடனிலிருந்து அதிகமாக நீங்கள் பாதுகாப்பு தேடுகிறீர்களே, லோன் வாங்குறதுல இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க நபி அவர்கள், அதிகமாக பாதுகாப்பு தேடுறாங்க. என்ன காரணம் என்று நபி அவர்களிடத்திலே ஒருவர் கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடன் வாங்கினால் அவன் பொய் பேசி விடுகிறான், வாக்குறுதி அளிக்கிறான், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விட்டு விடுகிறான். கரெக்டா நான் 2 நாள்ல தந்துடுறேங்கன்னு வாங்கிட்டு என்ன செஞ்சிருது, 2 வருடம் ஆக்கிறது. சில பேர் கொடுக்கறதே இல்லை. இந்த மாதிரியான வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடிய நிலை யாரிடத்திலே காணப்படுகிறது, கடனாளிகளிடத்திலே காணப்படுகிறது. எனவே கடனில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை இந்த துஆவை மட்டும் சொல்லித்தரேன் பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸலி வல் ஹரம் வல் மஅஸமி வல் மக்ரம் ومن فتنة القبر وعذاب القبر ومن فتنة النار وعذاب النار ومن شر فتنة الغنى وأعوذ بك من فتنة الفقر وأعوذ بك من فتنة المسيح الدجال اللهم اغسل عني خطاياي بماء الثلج والبرد ونقي قلبي من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس
வபாஇத் பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். மனப்பாடம் செய்து கொள்ளலாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நல்ல அற்புதமான துஆ. சஹாபாக்கள் நபி அவர்கள் இந்த துஆவை கற்றுக்கொண்ட பிறகு மற்ற மக்களுக்கும் இதை பரப்ப ஆரம்பித்தார்கள். இதை உங்களுடைய பெற்றோர்களுக்கு சொல்லலாமா? இப்ராஹிம் சொல்லுவீங்களாமா? 2 இப்ராஹிம் இருக்கிறீங்க, உங்க பெற்றோர்களுக்கு சொல்லணும். இதை மனப்பாடம் செஞ்சு ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? முசைத் தௌசீப் புரியுதுங்களாமா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆதில் மனப்பாடம் பண்ணிடுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்த துஆ.